உலகமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஈரான் இந்த போருக்கு இன்னைக்கு தயாராகி இருக்கு. ஈரான் இஸ்ரேல் மேல நேரடியான போரை அறிவிச்சிருக்கு. ஈரானுடைய அதிபர் தலைவர் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனி த பேட்டில் பிகின்ஸ் சொல்லி போரை பகிரங்கமாக உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறார். மேற்குலக நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா கூட நினைக்கிற மாதிரி ஈஸியாக ஈரானை தோற்கடிக்கவும் முடியாது. வாழ்வா சாவா சொல்லி ஒரு நிலைமை வரும்போது ஈரான் பயன்படுத்த போகிற அதிபயங்கரமான ஆயுதங்கள் இருக்கு. ரெண்டாவது திட்டம், ரகசியமான திட்டம் பிளான் பியையும் ஈரான் வச்சிருக்கு. இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும் போது, கடைசி கட்டத்தை நெருங்கும் போது இந்த திட்டத்தை ஈரான் செயல்படுத்த முடியும். கோஸ்ட் ஃபிளீட் என்று சொல்லப்படுற ஒரு ரகசியமான ராணுவ திட்டத்தையும் ஈரான் கைவசம் வச்சிருக்கு. இந்த மாதிரியான 5 விஷயங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். ஈரானை தோற்கடிக்கிறது ஏன் ஈஸியானது கிடையாதுன்றதுக்கான 5 விஷயங்களை ஒவ்வொன்றா இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் பிரசாந்த் ராஜ். முதலாவது விஷயம், ஈரானுடைய பலமே ஈரானுடைய இராணுவ கட்டமைப்புன்றதையும் தாண்டி இராணுவத்துக்கு தேவையான அதிநவீனமான ட்ரோன்களையும் மிசைல்களையும் குறைஞ்ச செலவில் தயாரிக்கிறது. நிலத்துக்கு கீழே இந்த சந்தர்ப்பத்திலையும் பல தொழிற்சாலைகள் செயற்பட்டு வருது. இந்த தொழிற்சாலைகளை தாக்குறது தான் இஸ்ரேலினுடைய நோக்கம் கூட. என்னன்னு சொன்னால், ஈரானுடைய கைகளில் இருக்கிறது எப்படியான ஆயுதங்கள் என்றது முழுமையாக இதுவரைக்கும் மேற்குலக நாடுகளுக்கு இல்லாட்டி இஸ்ரேலுக்கும் கூட தெரியாது. அதிநவீனமான தொழில்நுட்பங்களை ஈரான் இதுக்காக பயன்படுத்தி வருது. அதிநவீனமான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு ட்ரோன்கள் தயாரிக்கப்படுதுன்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த ட்ரோன்கள். ஈரானால் மட்டும் பயன்படுத்தப்படுறது கிடையாது, அது ஏற்றுமதி செய்யப்படுது. ரஷ்யா இதை யுக்ரைனில் நீண்ட காலமாக பயன்படுத்தி வருது. ரேடர் கட்டமைப்பில் படாத விதத்தில் தாழ்வாக பறந்து துல்லியமாக தாக்கக்கூடியது. குறைஞ்ச செலவில் இதை தயாரிக்க முடியும்ன்றதும் முக்கியமானது. இன்றைக்கு ஒரு சில ட்ரோன்களை ஈரான் பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இதே மாதிரியான ஷஹேட் 136, சில நாட்களுக்கு முதல்ல 107 மாதிரியான ட்ரோன்களையும் ஈரான் அறிமுகம் செய்திருந்தது. நிலத்துக்கு கீழே சுரங்கத்துக்குள்ள டனல்ல ஆயிரக்கணக்கான இந்த மாதிரியான ட்ரோன்களை ஈரான் பாதுகாப்பாக வச்சிருக்கு. இதே ட்ரோன் ஒரு இடத்தை தாக்கும் போது எப்படியான சேதம் ஏற்படுமோ அதே சேதத்தை ஒரு மிசைல் ஏற்படுத்துமா இருந்தா, ரெண்டையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் இந்த பக்கம் மிசைல் இருக்கு, இந்த பக்கம் ட்ரோன் இருக்கு, ரெண்டும் ஏற்படுத்த போறது ஒரே விதமான சேதம் சொல்லி வச்சுக்கொண்டா இந்த மிசைலை தயாரிக்கிறதுக்கு $1 மில்லியன் செலவாகும். ஆனால் இந்த ட்ரோனை தயாரிக்கிறதுக்கு வெறும் 20,000 தொடக்கம் $50,000 மட்டும்தான் செலவாகும். இந்த ட்ரோன்களினுடைய வலிமை எந்த அளவுக்கானதுன்றதை வெளிப்படுத்துற ஒரு சின்ன உதாரணம் தான் இன்றைக்கு ரஷ்யாவுக்கு அதனுடைய ப்ளூ பிரிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரோன்கள் எப்படி தான் தயாரிக்கிறது சொல்லி. ஏன்னு சொன்னால், இது அயன்டோம் மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், வான் பாதுகாப்பு கட்டமைப்பில் சிக்காம பயணம் செய்யக்கூடியது, இலக்குகளை தாக்கக்கூடியது. அதனுடைய ப்ளூ பிரிண்டை வாங்கி ரஷ்யா தன்னுடைய நாட்டில் இந்த ஷஹேட் 136 ட்ரோன்களை தயார் செய்து கொண்டிருக்கு. அதே ப்ளூ பிரிண்ட் இன்னைக்கு வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன்னுடைய கைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 நாடுகளும் இந்த ட்ரோன்களை பயன்படுத்துதுன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முறியடிக்கக்கூடியது, குறைவான செலவில் தயாரிக்கக்கூடியது என்றது முக்கியமானது. அடுத்தது மிசைல்கள். ஒலியை விட வேகமாக பயணம் செய்யக்கூடிய மிசைல்களை ஈரான் தயாரித்து வச்சிருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த நாட்களில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஃபட்டா மிசைல்கள் 6100 கிலோமீட்டர், மணத்தியாலத்துக்கு 6100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யக்கூடியது. இதனுடைய ஓ ஹெட் மட்டும் 350, அந்த முன்பகுதி வடித்து சிதறக்கூடிய பகுதி மட்டும் 350 தொடக்கம் 450 கிலோகிராம் எடை கொண்டது. அதில் வெடிக்கிற வெடிபொருட்களினுடைய இடம் மட்டும் 200 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மாதிரியான ஒரு மிசைல் ஒரு இடத்தை தாக்குமா இருந்தால் அதனுடைய சேதங்கள் எப்படி இருக்கும் என்றதை இஸ்ரேலில் நாங்கள் இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான நூற்றுக்கணக்கான மிசைல்களை இந்த சந்தர்ப்பத்திலையும் கூட ஈரான் தயாரித்து வருது. இதுவும் குறைஞ்ச செலவில் தயார் செய்யப்படுற அதிவிரைவான மிசைல்கள்ன்றது முக்கியமானது. ஒலியை விட அதிகமான வேகத்தில் பயணம் செய்யக்கூடியது, மேட்ச் 5 சொல்லி சொல்லப்படுது. ஒலியை விட 5 மடங்கு வேகமாக பயணம் செய்யக்கூடியது, இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடியது, அயன்டோம் சிஸ்டம் மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் முறியடிக்கக்கூடியதுன்றது தான் இந்த மிசைல்கள், இந்த மாதிரியான ட்ரோன்களினுடைய ஒரு தனித்துவம் கூட. அதை ஈரான் கைகளில் வச்சிருக்கு. இந்த சந்தர்ப்பத்திலையும் அதை பயன்படுத்த முடியும். இப்போ ஒரு சில ட்ரோன்களும் மிசைல்களும் மட்டும் பயன்படுத்தப்பட்டு வருது. வாழ்வா சாவான்ற சந்தர்ப்பம் வரும்போது கற்றுக்கொண்ட மொத்த வித்தையும் மறக்கிற மாதிரியான ஒரு நிலைமை உருவாக முடியும். எல்லாத்தையுமே ஈரான் பயன்படுத்த முடியும். ரெண்டாவது, இராணுவ மோதல் ஆயுதங்களை பயன்படுத்துறது என்றதையும் தாண்டி இன்னைக்கு பயாலஜிக்கல் போர்ன்றது முக்கியமானது, சைக்காலஜிக்கல் போர்ன்றது முக்கியமானது, உளவியல் ரீதியான போர்ன்றதெல்லாம் பெரிய விஷயமா போரை பொறுத்த வரைக்கும் சர்வதேச அளவிலையும் பேசப்பட்டு வரும். இன்னும் ஒரு விஷயம்தான் இலத்திரனியல் உபகரணங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது ஒரு
சைபர் அட்டாக்கை நடத்துறதுன்றது. IRGC படைப்பிரிவில் தனியே ஒரு சைபர் டீமே இயங்கி வருது. இது நீண்ட கால திட்டமிடல். ஈரான் இந்த மாதிரியான ஒரு போருக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் தயாராக இருக்குன்றதுக்கான மேற்குலக நாடுகளை எதிர்கொள்றதுக்கும் ஆயுதங்கள் இல்லாமல் சைபர் தாக்குதல் நடத்தி அதை முறியடிக்க முடியும்ன்றதுக்கான பல சந்தர்ப்பங்கள் ஈரானுக்கு வந்து உருவாகி இருக்கு. இந்த மாதிரியான தாக்குதலை இதுக்கு முதல்லையும் மேற்குலக நாடுகள்லையும் ஈரான் வந்து நடத்தி இருக்கு. இஸ்ரேலையும் கூட சைபர் அட்டாக் ஈரானால் நடத்தப்பட்டிருக்கு. அமெரிக்க நிறுவனங்களும் இந்த மாதிரி இலக்கு வைக்கப்பட்டிருக்கு. சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட அந்த வெப்சைட் கூட முடக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான பல சைபர் அட்டாக்ஸை ஈரான் இதுக்கு முதல்ல நடத்தி காட்டியிருக்கு. எங்களுக்கு அதுக்கான இயலுமை இருக்குன்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் அப்பப்ப ஈரானால வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இன்றைக்கு 2 நாடுகள் இல்லாட்டி மேற்குலக நாடுகள் ஈரானுக்கு இடையில போர், முழு நேர போர் நடந்து கொண்டு வருதுன்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். ஒரு வாழ்வா சாவான்ற நிலைமை உருவாகுது. அப்ப தன்னிட்ட இருக்கிற எல்லா விதமான ஆயுதங்களையும் இந்த மாதிரியான சைபர் தாக்குதல் பயன்படுத்தப்படுறதுக்கான குழுக்களையும் வந்து ஈரான் கட்டாயம் பயன்படுத்தும். விமான நிலையங்கள் இலக்கு வைக்கப்பட முடியும். இன்றைக்கு விமான பயணங்கள் என்றதே ஒரு பாதுகாப்பானதா என்ற அளவுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த மாதிரியான விமான கட்டமைப்புகள் இலக்கு வைக்கப்படலாம். விமானங்கள் ரத்து செய்யப்படலாம், தாமதமாகலாம். ஒட்டுமொத்த உலகமும் முடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வங்கி கட்டமைப்புகள் சைபர் அட்டாக்கு உள்ளாகுமா இருந்தால் பண பரிமாற்றம் முடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான சூப்பர் மார்க்கெட் மாதிரியான இடங்கள் இலக்கு வைக்கப்படுமா இருந்தால் மக்கள் வந்து இன்னைக்கு பணத்தை வந்து பெரிய அளவில் யாரும் பயன்படுத்துறது கிடையாது. கார்டு, ஆன்லைன் மூலமான பண பரிமாற்றம் அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சைபர் அட்டாக் வந்து UK, US மாதிரியான நாடுகளில் நடக்கும் போது சாதாரண மக்களினுடைய வாழ்க்கையில வந்து அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். கடைசி நேரத்தில் வந்து ஈரான் எதை வேணும்னாலும் செய்யலாம்ன்றதுக்கான இன்னும் ஒரு உதாரணம் தான் இந்த சைபர் அட்டாக்ன்றது. இது 2வது விஷயம். 3வது அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டி என்றது ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு ரகசியம், மிகப்பெரிய ஒரு மர்மம். கிட்டத்தட்ட 500 மீட்டர் ஆழத்தில் நிலத்துக்கு கீழே பங்கபஸ்டர் பாம்ஸ் கூட தாக்க முடியாத அளவுக்கு மிக பாதுகாப்பா இந்த மாதிரியான அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டிஸை, நகரங்களை வந்து சாதாரணமான பதுங்கு குழிகள் கிடையாது, மிகப்பெரிய அளவான டனல்ஸ், நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் இருக்கிற டனல்ஸை வந்து இன்னைக்கு ஒரு சுரங்க நகரமாவே ஈரான் உருவாக்கி வச்சிருக்கு. நீண்ட காலமா இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. எத்தனை நகரங்கள் இப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்றது தெரியாது. சேட்டலைட்ல சிக்காது, வான் கண்காணிப்பு கேமராக்கள்ல வந்து இது கடைசி வரைக்கும் சிக்காது. இதனுடைய நுழைவாயில் எங்க இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. சேட்டலைட்ல சிக்காம இதனுடைய செயற்பாடுகள் இன்றைக்கு வரைக்கும் முன்னெடுக்கப்பட்டு வருது. ஒரு மிசைல இந்த நகரத்திலிருந்து தாக்குறதா இருந்தா, ஏவுறதா இருந்தா வெளியில அதை நிலப்பரப்புக்கு கொண்டு வர வேண்டிய தேவை கூட கிடையாது. நிலத்துக்கு கீழே இருக்கிற அந்த மிசைல் சிட்டியில இருந்தே வெளியில கொண்டு வராம மிசைல்களை வந்து ஏவ முடியும். அதுக்கான முழுமையான சக்தியும் இயலுமையும் இந்த மாதிரியான அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டிக்கு இருக்கு. இந்த மாதிரியான எத்தனை நகரங்கள் இருக்குன்றது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதில் இருக்கிற ஆயுதங்களினுடைய பெருமதி எவ்வளவுன்றதும் தெரியாது. 4வது விஷயம், ஈரானுடைய சார்பு ஆயுத குழுக்கள் இன்றைக்கு செங்கடலை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது யாருன்னு கேட்டால் ஏமனுடைய ஹூத்தி அமைப்பு. ஒட்டுமொத்தமான ஆசிய நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில நடக்கிற கப்பல் கொள்கலன் போக்குவரத்தில் 30 வீதமான கொள்கலன் போக்குவரத்து நடக்கிறது இந்த செங்கடல் வழி மூலமாக தான். இது முடக்கப்படுமா இருந்தால் உலக பொருளாதாரமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 30 வீதமான கொள்கலன் போக்குவரத்துன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. சில மாதங்களுக்கு முதல்லையும் ஹூத்தி அமைப்பு இதை வந்து முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தது. இஸ்ரேலினுடைய கப்பல்கள் இலக்கு வைக்கப்பட்டிருந்தது. இப்ப அமெரிக்கா, UK, பிரான்ஸ் மாதிரியான நாடுகள் இஸ்ரேலுக்கு சார்பா போகும்போது ஈரான் மேல ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் போது இந்த மாதிரியான ப்ராக்சிஸ்ன்னு சொல்லப்படுற அமைப்புகளை வந்து தன்னுடைய சார்பு ராணுவ குழுக்களை வந்து ஈரான் பயன்படுத்தும்ன்றதை விட அந்த தரப்புகள் வந்து தானாவே ஒரு தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லெபனானுடைய ஹெஸ்புல்லா அமைப்பு 1,50,000க்கும் அதிகமான மிசைல்களை வச்சிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு கணக்கிடப்பட்டிருக்கு. இது உத்தியோகபூர்வமான கணக்கு மட்டும். இதை தவிர பல்லாயிரக்கணக்கான ட்ரோன்களை வந்து ஹெஸ்புல்லா இயக்கம் வச்சிருக்கு. ஹெஸ்புல்லா இயக்கம் லெபனான்ல இருந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவினுடைய, UKனுடைய ராணுவ தளங்கள் இந்த மாதிரியான இடங்கள் இலக்கு வைக்கப்படலாம். ஈரான் மாதிரியான நாடுகளையும் ஈரானுடைய சார்பு ராணுவ குழுக்கள் இன்றைக்கு வரைக்கும் செயற்பட்டு வருது. அமெரிக்காவினுடைய, UK அரசாங்கத்தினுடைய ராணுவ தளங்கள் இந்த அமைப்புகளால் இலக்கு வைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி லியோ படத்துல காட்டுற மாதிரி ஹைனாக்களை வந்து ஈரான் வளர்த்து விட்டு இருக்கு. இந்த ஹைனாக்கள் ஈரான் எப்ப கை காட்டுதோ அந்த சந்தர்ப்பத்துல எதிர்த்தரப்பை கடைச்சு குதறதுக்கான சந்தர்ப்பம் உருவாகும். அதுக்கு இந்த தரப்புகளும் எந்த சந்தர்ப்பத்திலையும் தயாராக தான் காத்து கொண்டிருக்கு. இது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர், இல்லாட்டி மேற்குலக நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் என்றது மட்டும் கிடையாது. ஈரான் மேல கை வைக்கப்படுமா இருந்தா இதுக்குள்ள ரஷ்யாவும் சைனாவும் வடகொரியாவும் வர்றதுக்கு முதல்ல லெபனானுடைய ஹிஸ்புல்லா இயக்கம், ஹூத்தி இயக்கம், ஈரான் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் சேர்ந்து அமெரிக்கா, UK ராணுவ தளங்களை இலக்கு வைக்கும். செங்கடல் பிரதேசம் முற்றுமுழுதாக கைப்பற்றப்படும். அங்க இருக்கிற கப்பல்
கப்பல்கள் இலக்கு வைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால தான் ஈரானை தோற்கடிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. 5வது மிக முக்கியமான ஒரு விஷயம் கோஸ்ட் ஃப்ளீட் என்று சொல்லப்படுற ஈரானுடைய மிக ரகசியமான இராணுவ திட்டம். இதுதான் ஈரானுடைய திட்டம் 2 இல்லாட்டி பிளான் பி. கடைசியில் வாழ்வா சாவான்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பம் உருவாகும் போது இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் நாங்கள் இறக்கி இருக்கிறோம், இதுக்கு மேலேயும் தோல்விதான் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி வரும்போது ஈரான் கடைசியாக பயன்படுத்த போகிறது இந்த கோஸ்ட் ஃப்ளீட் என்று சொல்லப்படுற பேய் திட்டம், பேய் கப்பல் திட்டம் சொல்லியும் சொல்ல முடியும். அமெரிக்கா உட்பட மேற்குலக நாடுகள் எல்லாமே ஈரானுடைய எரிபொருளுக்கு எண்ணெய்க்கு இல்லாட்டி கச்சா எண்ணெய்க்கு தடை விதிச்சிருக்கு. மற்ற நாடுகளுக்கு அது ஏற்றுமதி செய்யப்படக்கூடாது, வர்த்தக ரீதியான உறவுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தடை விதிக்கப்பட்டிருக்கு. சில கட்டுப்பாடுகள் இருக்கு, சில விஷயங்களுக்கு தடைகள் இருக்கு. இந்த தடையையும் மீறி குறிப்பா சைனா மற்ற நாடுகளுக்கும் ஈரான் இன்றைக்கு வரைக்கும் எரிபொருளை ஏற்றுமதி செய்து கொண்டுதான் இருக்கு. அதுக்கு பயன்படுத்தப்படுறது இந்த கோஸ்ட் ஃப்ளீட் என்று சொல்லப்படுற ஒரு திட்டம். ரகசியமான கப்பல்கள் மூலமா இந்த மாதிரியான எரிபொருள் நீண்ட காலமாவே கடத்தப்பட்டு வருது, ஏற்றுமதி செய்யப்படுதுன்றதையும் தாண்டி இந்த எரிபொருள் இந்த மாதிரியான கோஸ்ட் ஃப்ளீட் சொல்லப்படுற கப்பல்கள்ல கடத்தப்படுதுன்னு சொல்லி சொல்ல முடியும். இதை கடத்துற இந்த கப்பல்கள் வெறுமனே எரிபொருளை மட்டும் கொண்டு போறது கிடையாது. மற்ற கப்பல்கள் அந்த பிராந்தியத்தில் இருக்கிற அமெரிக்கா, யூகே அரசாங்கம், பிரான்சினுடைய இராணுவ நேவியினுடைய கடற்படையினுடைய கப்பல்கள் அந்த பிராந்தியத்தில் இருக்க முடியும். இந்த கப்பல்களுக்கும் மற்ற தளங்களுக்கும் இடையிலான தொடர்புகளை துண்டிக்கக்கூடிய அளவுக்கு அதிநவீன தொடர்பாடல் சாதனங்களை இந்த கப்பல்களுக்குள்ள ரகசியமா ஈரான் வச்சிருக்கின்றது அமெரிக்க ஊடகங்கள்லையும் பேசப்பட்ட ஒரு தகவல். இதையும் தவிர மிசைல்களை ஏவுறதுக்கான கட்டமைப்பு பொருத்தப்பட்டிருக்கிற கப்பல்களாகவும் சில இடங்கள்ல இது இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸ் ஷிப்ஸ் என்று சொல்ல முடியும். அதுதான் இந்த கோஸ்ட் ஃப்ளீட் என்று சொல்லப்படுற ஈரானுடைய கடைசி திட்டம் பிளான் பி, ரகசியமான மர்மமான இராணுவ திட்டம். இந்த கோஸ்ட் திட்டத்தையும் ஈரான் சில நேரங்களில் செயல்படுத்த முடியும். எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு, இதுக்கு பிறகு எங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு நிலைமை வரும்போது, வாழ்வா சாவான்னு சொல்லி ஒரு நிலைமை வரும்போது இந்த கோஸ்ட் திட்டத்தை ஈரான் செயல்படுத்தும். எந்த இடத்துல இருந்து வரும்னாலும், இந்த சமுத்திரமா இருக்க முடியும், அரபுக்கடலா இருக்க முடியும், எந்த ஒரு இடத்திலையும் இந்த கப்பல் இருந்து எந்த ஒரு இடத்துக்கும் தாக்குதல் நடத்தப்பட முடியும். எந்த கப்பல் இந்த கோஸ்ட் கப்பல்ன்றது யாருக்குமே தெரியாது. சாதாரணமான கொள்கலன் கப்பல் மாதிரி அது இந்த சந்தர்ப்பத்திலையும் ஏதோ ஒரு கடற்பரப்புல பயணம் செய்து கொண்டிருக்க முடியும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் போது ஈரான் அந்த திட்டத்தை கடைசியா செயல்படுத்தும். இந்த மாதிரியான விஷயங்களால தான் ஈரானை தோற்கடிக்கிறது அவ்வளவு ஈஸியானது கிடையாது. இதுல எந்த திட்டத்தை முதலாவது ஈரான் செயல்படுத்தும்ன்றதான் இப்ப இருக்கிற ஒரு கேள்வி. இது எல்லாமே மேற்குலக நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படுறதுக்கான ஒரு சூழல் உருவாகுமா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.